இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் மிக முக்கியமானது ஒன்று, படித்தவனுக்கு படித்தவன் தான் பேசணும். படிப்பறிவு இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும். அது உலகம் என்ன சொல்லிக் கொடுக்குது, படித்தாதான் முன்னேற முடியும், அதான் உனக்கு எதிர்காலம். நம்முடைய வாழ்க்கை உயர்வுக்கும் எதிர்காலத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. படிப்பு ஒரு டூல். படிக்கலையா உனக்கு வேற ஒரு டேலண்ட் இருக்குது. சச்சின் டெண்டுல்கருக்கு கிரிக்கெட் ஒரு டூல், புரியுதுங்களா? ஒருத்தருக்கு ஸ்விம்மிங் ஒரு டூல், அப்புறம் உசைன் போல்ட்டுக்கு ரன்னிங் ஒரு டூல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டூல். லியோனல் மெஸ்ஸிக்கு ஃபுட்பால் ஒரு டூல். ஆண்டவர் யாருக்கு என்ன வச்சுருக்காரோ அதை பிடிச்சிட்டு அவன் மேலே வந்துட போகிறான். அதே மாதிரி படிப்பும் இந்த உலகம் நமக்கு என்ன ஒரு மாயையை உண்டாக்கி வச்சிருச்சுன்னா, படிக்காட்டி அறிவு இருக்காது. ஆனால் ஆதாமை படைக்கும் போதே சர்வ ஞானத்தோடும் அறிவோடு தான் கர்த்தர் படைச்சு வச்சார். அதான் வச்சார். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் கொடுத்த அறிவு நமக்கு மங்கி போச்சு. இந்த பழம் சாப்பிட்ட பிறகு புத்தி குறைஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேற ஒரு அறிவு நமக்கு வந்திருக்கு, அவ்வளோத்தானே ஒழிய தேவன் உங்களை கொண்டு போய் பயன்படுத்துவதற்கு படிப்பு இருந்தால் படிப்பை வைத்து கர்த்தர் பயன்படுத்துவார். படிப்பு இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு படிப்பு மஸ்ட் கிடையாது. படிப்பு இருந்தால் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். இப்போவும் சொல்கிறேன், படிக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் படிச்சுட்டா ஓஹோ ஆகாலாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு சில நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்க படிப்பு ரொம்ப மேன்மையாக என்கிட்ட பேசுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவரை கர்த்தர் கையில் பிடிக்கும் போது அவர் வெறும் +2 தான். அவர் வெறும் +2. அவர் படிப்பு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டாரு. இன்றைக்கி அந்த படிப்பில் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. படிப்பால் வாழ்க்கையை ஓட்டுறார், எல்லாம் ஓகே. ஆனால் அவர் உயர்வதற்கு படிப்பு காரணம் அல்ல, கர்த்தர் தான் காரணம். அதற்கு படிப்பு யூஸ் ஆச்சு கூட. ஒருவேளை படிக்காவிட்டால் அவருக்கு அப்படியே ஆல்டர்னேட்டாக இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறார், அவர் படிக்கலை, ஆனால் அவருக்கு பிஸ்னஸ் டேலண்ட் இருந்துச்சு. அந்த டேலண்ட்டை பயன்படுத்தி கர்த்தர் கொண்டாண்டார். இன்றைக்கி 2 பேரும் ஒரே ஸ்டேட்டஸில் தான் இருக்கிறாங்க. எந்த மாறுபாடும் கிடையாது, எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. இவங்க 2 பேரோட சேர்ந்து என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு இவங்கள மாதிரி படிப்பும் இல்லை, பிஸ்னஸ் டேலண்ட்டும் இல்லை, ஆனால் ஊழியத்தினுடைய அழைப்பு இருந்துச்சு. அந்த படிப்பு கொடுக்குற உயர்வை, இந்த பிஸ்னஸ் டேலண்ட் கொடுக்குற உயர்வை அழைப்பு கொடுத்து என்னை கொண்டு வந்து அவங்களோட உட்கார வச்சிருச்சு. கர்த்தர் உயர்த்துவதற்கு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, அழைப்பாக இருந்தாலும் சரி, உயர்த்துதல் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது.